கண்ணாடி கண்ணாடி கண்ணாடியா அது என்ன திருப்பிக்கலாம் நல்லா தான் இருக்கு தட்டே தண்ணி லேசாக தலைக்கு மூட்டாவும் ஒன்றுமே செய்யணும் ஆஃப் என்ன அதை போய் 5 கிலோ மொத்தமாக ரொம்ப கூழ் எதுவுமே கடலை தேங்காய் எள் எது போட்டாலுமே 5 கிலோ போட்டு உப்பு அமைக்கணும் தள்ள வேண்டாம் தட்டையே தள்ளிக்கணும் நீங்கள் லேசாக தள்ளி மட்டும் லேசாக மட்டும் ஃபுல்லாக தள்ள வேண்டாம் ஃபுல்லாக தண்ணி கட்டை கூட ரோடு போய் வாங்க மாட்டோம் கடலைனா கார்னஸ் இப்போ தேங்காய் வந்து கடலைக்கு வித்தியாசம் நிறையா இருக்கும் கடலைக்கு கார்னஸு தண்ணியோட எல்லாமே லெவல் கரெக்டாக கூட இருக்கும் தண்ணி வச்சு தண்ணி சில பேர் கடலைக்கு தண்ணி உப்பு அடிச்சுக்குவாங்க என்ன ஒரு நேரம் குறைஞ்சி குடிச்சு தெரிக்கும் தெரியாது அவங்க ஏன் தெரிக்குமாங்க அது தண்ணினாலையும் தெரியாது காசில் இருந்தால் மட்டும் கடையோட பருவத்தை பொறுத்து தேங்காய் வந்து பருவம் வந்து தேங்காய் வந்து ரொம்ப காசலாக இருக்கும் ஒட்டிக்கும் போது தேங்காய் சட்டாக்கு ஒட்டிக்கும் அது கொஞ்சம் காசலாக இருக்கும் ரப்பர் மாதிரி இருந்தால் தண்ணி குடிக்க வேண்டாம் ஏன்னா அது ஈரப்பதம் இருக்கும் நம்ம 2வது தண்ணியை கொடுத்தோம்னா துருவம் ஈரப்பதம் தண்ணி தான் இதாகிடும் அதனால் தண்ணி ரொம்ப அடிக்கணும் எல்லாருமே நார்மலாக 100 ml 50 ml துணியமாக இந்த பருவத்தை பச்சை கடலையாக இருந்தால் தண்ணி குறையாடிக்கணும் 100 ml தான் கொஞ்சம் காஞ்ச கடலை தான் ஒரு 50 ml அந்த லெவலை பார்த்து உங்கள் கையில் நீங்கள் பண்ணவே தெரியும் பச்சை தேங்காய் வந்து அவங்க எல்லாமே ஈரப்பொருள் இது ஃபுல்லாக இருக்குது கை போய் ஏறணும் இது தண்ணி அடித்தா கொஞ்சம் இதாகும் ஆக்சிடென்ட் ஓடியா ஆக்சிடென்ட் அதுதான் ஒரு வலை ஒன்று சொல்லியிருந்தாங்க அக்கா இல்லை அப்படின்னாங்க அந்த வலை வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த வலையில் ஒட்டிக்கணும் 2வது நீங்கள் எட்டு உள்ளே போட்டுக்கலாம் இந்த காபி சலோட மாதிரி பொடிசாக இருக்கும் அது எண்ணெய் மட்டும் டஸ்ட்டு வரும்போது 2வது உள்ள தள்ளிக்கலாம் கரெக்டாக போய் இருக்குல்ல இது வந்து டைட் ஃபுல்லாக அதுக்கு போட்டு நீங்கள் டைட் வைக்கும்போது நார்மல் டைட்டாக இருக்கும் ரொம்ப டைட்டு ஓடிட்டு கிடையாது நான் சப்போஸ் இந்த பேட்ச் முடிஞ்சிருச்சு இந்த பேட்ச் முடிஞ்சு நான் புண்ணாக எடுத்துட்டேன் எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் கடலை போட முடியாது இதை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா உள்ள எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டா கடலை போட்டு டைட் பண்ணுவீங்களா